Hello friends, என்னோட டாபிக் வந்து யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அசஸ்மெண்ட். யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்க்ளூசிவ் ஃப்ரேம்வொர்க் that productivity removes barriers to ensure all learners can accurately demonstrate knowledge and skills. அதாவது என்னன்னா யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பேரியர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு லேர்னிங் சான்சஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் சொல்றோம். Rather than creating a single rigid test UDL assessment, providing multiple flexible paths for students to show what they know. அதாவது அவங்களோட யூடி அப்படின்னா என்னன்னா அவங்களோட மதிப்பீடை வந்து என்ன சொல்றேன்னா பிரதிபலிக்கிறதுக்கும் வந்து யூடிஎல் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. This approach is built on the principle that the barrier is in the assessment method, not the learner. Learner கிட்ட இருக்கிற barriers இல்ல, assessmentல வந்து அவங்களுக்கு assessmentல வந்து என்னென்ன வந்து ஃபீல் பண்றாங்க. அதாவது யூடிஎல்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட்ல இருக்கிற பேரியர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத ஒரு இதை வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு யுக்தின்னு சொல்லுவோம். அதையெல்லாம் எந்த யூடிஎல் மெத்தட் வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதனுடைய பல்வேறு இது வந்து எதுக்கு அதர் தென் தட் என்னன்னா இப்ப வந்து வந்து அவங்களோட நாலேஜை வந்து வந்து டிஸ்கவர் பண்றதுக்கு அவங்க வந்து அவுட்கம் அவங்களோட நாலேஜை வந்து வெளிப்படுத்துறதுக்கோ அப்புறம் அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ல வந்து டெலிவர் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இந்த யூடிஎல் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப இதனுடைய மெயின் ஃபியூச்சர் என்னன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இட் என்ஹான்ஸ் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்னன்னா இவங்க வந்து ஒவ்வொரு லேர்னிங்குக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து இதுல வாங்குவாங்க. அப்ப அந்த ஃபீட்பேக்கை வச்சுட்டு அவங்களோட அசஸ்மெண்ட் இதை வந்து சரி பண்ணிக்கலாம். அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க ஒவ்வொரு லேர்னிங் நடக்கும் போதும் அப்பப்ப அதை ஃபீட்பேக் வாங்கி அதுல இருந்து அவங்களோட இதை வந்து வே ஆஃப் இதை வந்து சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் why it's effective. ஏன் வந்து இது வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் வந்து என்னன்னா ஒரு எஜுகேஷனல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் அப்புறம் இது என்னோட மெயின் என்னன்னா டு ப்ரொவைட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் பை டிசைனிங் கரிக்குலம் and instruction that are flexible and access to a wide range of learners. So including those with diverse abilities, backgrounds and learning styles. So UDL is rooted in the principle of inclusively and aims to remove barriers and create an inclusive learning environment in which every student can succeed. This is the main aim of the UDL. You know, UDL means Universal Design for Learning. This reduces test-related anxiety and empowers learners by giving them agency over how they demonstrate their understanding. இப்போ இந்த மெத்தட் என்ன ஆகுதுன்னா டெஸ்ட் ரிலேட்டடோட ஆங்ஸைட்டியை வந்து ரிமூவ் பண்ணுது by implementing the demonstration method. Incorporates it. This means it incorporates setting. This means an employee can showcase their new skills through a practical demonstration instead of written exam, providing a more authentic measure of competency. இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெலிவர் பண்றதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமு. இது மாதிரி மெயின் இதெல்லாம் வந்து ஒரு எதை வந்து அவங்க ஆங்ஸைட்டியா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி பேரியர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அவங்கனால எதை வந்து டெலிவர் பண்ண முடியுமோ அதை பெஸ்டா காமிக்கிறது. அதுதான் இந்த மெத்தட். என்ன இந்த யூடிஎல் அசஸ்மெண்டோட மெயின் கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா it has three main key features. That first one is multiple means of representation, multiple means of expression and multiple means of engagement. Multiple means of representation use text, audios and visuals. In multiple means of expression, writing, speaking, drawing,
multiple means of engagement, choice, collaboration, and self-regulation. By using this main key features in multiple means of expression, UDS allows students to demonstrate their understanding and skills through various means. That means we use written assignments, oral presentations, visual projects, or even technology-based options. Also used to deliver to express their knowledge. We conclude this. என்னன்னா accelerating learning for all students, particularly those with diverse needs and abilities. It is critical component for providing an inclusive in அதாவது எல்லாத்துக்கும் ஈக்குவலா இண்டு தனி ஒரு ஆளுக்கு இல்லாம ஹோல் எல்லாத்துக்குமே வந்து லேர்னிங் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்கும் ஈக்குவலா கிடைக்கணும் அப்படிங்கறது என்னுடைய மெயின். அவங்களோட லேர்னிங் பேரியர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட லேர்னிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ற மெத்தட்னா யூடிஎல் மெத்தட். அவங்க என்ன அப்ப அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஸ்கில்ல வந்து இருக்கோ அதை வந்து அவங்க டெலிவர் பண்ணணும். அவங்களுக்கு எது கஷ்டமா ஃபீல் பண்றாங்களோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எது வந்து தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் யூடிஎல் மெத்தட். தேங்க்யூ.